இன்னும் ஒரு பொண்ணை தூக்கியிருக்காங்க இப்போ. அது அந்த பொண்ணுடைய ஒத்த வயசு உள்ள பொண்ணு, அதுவும் மைனர் தூக்கியிருக்காங்க. ஏன்னா அதுக்கு தெரியும் அக்யூஸ்டுங்கிற மாதிரி ஒரு கணிப்பு. நீதிமன்றமும் சொல்லியிருக்கு, இது கண்டிப்பாக உள்ளூர்வாசிகள் தான் செஞ்சுருக்க முடியும். நன்கு அந்த பெண்ணையும் அந்த குடும்பத்தையும் தெரிஞ்சவங்க தான் செஞ்சுருக்க முடியும். ஏன்னா இப்போ யாரை நம்புறது இல்லைன்னே தெரியல. நான் வெளிப்படையாக ஒரு ஊடகத்தில் ஓப்பன் டாக்காக சொல்லணும்னா இதுதான் சொல்லணும். யாரையும் நம்புறதுக்கெல்லாம் இல்லை. எல்லாம் பசுத்தோல் பொத்திய புலிகளாக தான் இருக்கிறாங்க. பசுமாடுங்க கிட்ட போனால் அது புலியாக பாயிற மாதிரி தான் இருக்கான். அதனால் யாரையும் நம்புறதுக்கெல்லாம் இல்லை. நம்ம பாதுகாப்பு நம்ம பார்த்துக்கணும். விளாத்துக்குளம் மேட்ரு பக்கா அட்டூழியம், மனித குலத்துக்கு இது அவமானம். இந்த மாதிரி சொசைட்டியில் நம்ம இருக்கிறோங்கிறதே நம்ம வெக்கப்படணும். இவ்வளோ ரேப்பா, நம்ம ரேப்பை பற்றி நிறைய பேசியிருக்கோமா, பேசாத கேஸ் இல்லை. பட் இது எதுக்காக நடந்தது? வேறு மர்டர் பண்ணிட்டு ரேப் பண்ணி அதை கன்ஃபியூஸ் பண்ணிட்டு போகிறதா? மர்டர் பண்ண மோட்டிவேஷன் வேறு வரும், ரேப்பை பண்ணி கன்ஃபியூஸ் பண்ணிவிடும், குழம்பிக்கிட்டு இருப்பாங்க. ஏன் ரேப் பண்ணாங்க மற்ற மர்டர் வேறு நடந்துடும். தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய விளாத்திக்குளம் அப்படிங்கிற ஒரு பகுதியில் நடந்த ஒரு சம்பவம் கிட்டத்தட்ட 6 நாள் ஆயிடுச்சு. நம்ம தமிழ்நாட்டையே உழுக்குன ஒரு சம்பவம். +2 படிக்கக்கூடிய ஒரு மாணவி ஒரு இயற்கை உபாதிக்காக வெளில போயிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு கொலை நடந்திருக்கு. எதுக்காக நடந்துச்சு, ஏன் நடந்துச்சு அப்படிங்கிறது இந்த 6 நாள் ஆகியும் முழுசாக வெளிவராமல் இருக்குது. ஸோ இது சார்ந்த உங்களுடைய கருத்துக்கள் என்ன சார்? நல்ல சம்பவம், கண்டனத்துக்குரியது. குற்றவாளிகள் யாரோ நீதிமன்றப்படி அவங்களான உரிய தண்டனை வாங்கி கொடுக்கணும். அதுக்கு எல்லாரும் போராடுவோம். நம்மளால் முடிந்ததையும் அதை பற்றி பேசணும். மதுரை உயர் நீதிமன்றத்தில் வழக்கம் டிஸ்கஷன் ஆகிட்டுருக்கு, கேஸ் போயிட்டுருக்கு, ரன் த்ரூ ஆகிட்டுருக்கு. போஸ்ட்மார்டம் இருந்திருக்கு. போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்டு மதுரை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டிருக்குது. நீதிபதிகளும் ஆரம்பத்தில் காவலர்களை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்களே, இன்ஸ்பெக்டர்லாம் சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ ஆரம்பத்திலேயே இதை போலீஸ் ஸ்டேஷனில் கொண்டு போகும்போதே உங்கள் பொண்ணு வேற ஒருத்தர் கூட யாருக்காச்சும் அதெல்லாம் தவறான பேச்சு தானே. என்னத்த சொல்கிறது? இந்த கவர்மெண்ட்டுக்கு வேறு வினையே வேண்டியில் போல இருக்கு. இவங்களே போதும், முடிச்சு விட்ருவாங்க. கம்ப்ளைண்ட் கொடுத்தோன்னே தேடி இருந்தாலே ஸ்டார்ட் அவுட் ஆகிருக்கும்ல. போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்டெல்லாம் மதுரை நீதிமன்றம் ஓகேன்னு மறுபடியும் விசாரித்த போலீஸ் டீமும் பாராட்டியிருக்காங்க. ஓகே, நல்லா தான் விசாரிக்கிறாங்க. இதுக்கு மேலே எப்படி அதை விசாரிக்க முடியும்? ஏன்னா முதல்ல உள்ளூரில் சாலை மறியல், அப்புறம் ஹைவேக்கு வரை வந்துட்டாங்க. கோர்ட்டு சொல்லிவிட்டு நீங்கள் ஹைவே மடக்கிறது தப்பு, பொதுமக்களுக்கு இடைஞ்சலாக இருக்குது, அதனால பொது போக்குவரத்து மடக்கக்கூடாது. விசாரணை ஃபேராக தான் நடக்கிறாங்க. விசாரணை வெளிப்படைத்தன்மையாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்லேயும் சொல்லியிருக்காங்க, உள்ளுக்குள்ளே ஒரு 36 காயம் இருக்குது, உள்புற காயங்கள், வெளிப்புற காயங்கள் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. கழுத்து எலும்பு உடைக்கப்பட்டிருக்கிறது, முதுகெலும்பு உடைக்கப்பட்டிருக்கிறது. அதெல்லாம் கொடுமையாக சாய் இவ்வளவும் சொல்லியிருக்காங்கன்னா, வெளியே வைக்க போன பொண்ணை இப்படி பண்ணால் இப்படி என்ன தான் அப்புறம் செய்கிறது? இன்ன வரைக்கும் அக்யூஸை பிடிக்க முடியல. 5 பேரை தூக்கியிருக்காங்க. 5 பேரை தூக்கி அது உரிய முறையில் நன்கு அன்போடு விசாரணை நடைபெற்று கொண்டு இருக்கும். அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இன்னும் ஒரு பொண்ணை தூக்கியிருக்காங்க இப்போ. அது அந்த பொண்ணுடைய ஒத்த வயசு உள்ள பொண்ணு, அதுவும் மைனர் தூக்கியிருக்காங்க. ஏன்னா அதுக்கு தெரியும் அக்யூஸ்டுங்கிற மாதிரி ஒரு கணிப்பு. நீதிமன்றமும் சொல்லியிருக்கு, இது கண்டிப்பாக உள்ளூர்வாசிகள் தான் செஞ்சுருக்க முடியும். நன்கு அந்த பெண்ணையும் அந்த குடும்பத்தையும் தெரிஞ்சவங்க தான் செஞ்சுருக்க முடியும். வெளியாலாம் எப்படி செய்ய முடியும் கிராமத்தில்? அதையும் நீதிமன்றம் சொல்லியிருக்கு. எனக்கு என்னென்னா, தேடிக்கிட்டே இருக்க கூட்டத்திலே நிற்பானும் வெளியே அந்த அக்யூஸ்ட் என்ன நடக்குது விசாரணைன்னு பார்க்குறதுக்காண்டி கூட நிற்கலாம். அதோட விசாரணை துரிதமாக நடக்கணும். அக்யூஸுக்குரிய தண்டனை வாங்கி கொடுக்கணும். இது ரொம்ப பெரிய தவறான விஷயம். இது எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. மனிதனாக பிறந்த நம்ம பெண் பிள்ளைகளை கவனமாக வளங்க, கூட போங்க, வாங்க, பாதுகாப்பாக இருங்க. ஏன்னா இப்போ யாரை நம்புறது இல்லைன்னே தெரியல. நான் வெளிப்படையாக இது ஒரு ஊடகத்தில் ஓப்பன் டாக்காக சொல்லணும்னா இதுதான் சொல்லணும். யாரையும் நம்புறதுக்கெல்லாம் இல்லை. எல்லாம் பசுத்தோல் பொத்திய புலிகளாக தான் இருக்கிறாங்க. பசுமாடுங்க கிட்ட போனால் அது புலியாக பாயிற மாதிரி தான் இருக்கான். அதனால் யாரையும் நம்புறதுக்கெல்லாம் இல்லை. நம்ம பாதுகாப்பு நம்ம பார்த்துக்கணும். கவனமாக இருக்கு. நம்ம வீடு தானே, நம்ம ஊர் தானே, அப்படிலாம் இருக்காது. நம்ம வீடு நம்ம ஊரெலாம் இருக்காது, அப்படிலாம் இல்லை. இங்கே எதுவுமே இல்லை. இது கவர்மெண்ட்டை குறை சொல்கிறது, அதை சொல்கிறது, அந்த ரேஷியோவுக்கு நான் போகவே இல்லை. ஏடிஎம்கே பீரியட்லேயும் இது நடந்திருக்கு. பொள்ளாச்சி பாலியல் சம்பவம் நடந்திருக்கு. கன்னியாகுமரி காசிமேட்டு நடந்திருக்கு. எல்லாம் ஏடிஎம்கே பீரியட் தானே. நம்ம இப்போ இந்த காட்சியும் நம்ம அண்ணா யூனிவர்சிட்டி விஷயம் நடந்துச்சு. கன்னியாகுமரி காசிக்கு இங்கே தண்டனை வாங்கி கொடுத்தாங்க. சரி, இப்போ 6 நாட்கள் ஆகியும் குற்றவாளி யாருன்னு கண்டுபிடிக்க முடியாத ஒரு விஷயம்னா இது இன்னுமே நமக்கு ஒரு மிகப்பெரிய ஆச்சரியத்தை கொடுக்குது சார். அப்போ என்ன நடந்திருக்கும்? இதுக்குள்ளார பெருசாக ஏதாச்சும் ஒரு விஷயம் இருக்குமா அப்படின்னு? இப்போ நீ சிட்டியில் தான் 10 நிமிஷத்தில் அக்யூஸ் ஒதுக்கிடுவாங்க. ஏன்னா ஃபுல்லாக சிசிடிவி சர்வேலன்ஸ் இருக்கும், யாரையும் வெளியாக முடியாது. கிராமத்தில் அந்த அளவுக்கு சிசிடிவி இல்லை. இந்த நாள் கூட ஒரு கேஸ் ஒன்று ஹேண்டில் பண்ணேன். பல்லாவரமா, ஆமாம், சிட்லப்பாக்கல் மீட்டர் நினைக்கிறேன். சிசிடிவி வச்சுருக்காரா இவர், அது 90 டிகிரியில் சுற்று தான். அது பக்கத்து வீட்டையும் சேர்த்து அடிக்குதுவா, எங்கள் வீட்டு வாசல்லையே கேமரா கவர் ஆகுது. ஸோ அதை ரிமூவ் பண்ணணும்னு சொல்லி கேஸ் கொடுக்குறாங்க. இது எப்படி பார்க்குறீங்க இந்த அணுகுமுறையை? சிசிடிவி போட சொல்லி போலீஸ் தான் சொல்லுது. ஃப்ளாட்டு காமனில் எல்லாம் நான் தான் கேட்டேன் இன்ஸ்பெக்டர்கிட்ட. ரோட்டில் கூட தான் நீங்கள் கேமரா போட்டிருக்கீங்க சார், நான் போயிட்டுருக்கேன், என்ன நீங்கள் படம் பிடிக்கிறீங்க? அது என்னோடய பர்சனல் கிடையாது. அது வீட்டுக்கு கேமரா போடுறது நல்லது தானம்மா.
90 டிகிரி சுற்றுதுன்னா உங்கூட்டு சவத்துக்கு அடிக்குதுன்னா உங்கூட்டுக்கு ஒரு அஃபென்ஸ் நடந்தாலும் அது பாதுகாப்பு தானே, அதை எப்படி விசாரிக்க முடியும்? அதான் கேட்டேன் அவர்கிட்ட இன்ஸ்பெக்டர்கிட்ட, சார் தெருவா நீங்கள் படம் பிடிக்கிறீங்க எங்களை, அது ப்ரைவேசி இல்லையா, ரைட் டு லிவ் பாதிக்கலையா, ஆர்டிகல் 14 வயலேட் பண்ணலையான்னு கேட்டேன். யோசிச்சுட்டு கரெக்டு தான், பட் அவங்களுக்கு புரிதல் இல்லாமல் சொல்கிறாங்களே எங்கள் வீட்டை படம் பிடிக்குது, படம்லாம் பிடிக்கல, ஏன்னா சிசிடிவி லிங்கை வாங்கி அவங்க செல்ஃபோன்லேயே வச்சு சொல்லுங்கள் என்ன எங்கள் பாதுகாப்பு எல்லா இடத்தையும் வைக்க தான் செய்யணும். என் கிளைண்ட்டுக்கு பிடிச்ச கேஸும் நம்ம பக்கம் ஃபேவர் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க. சொல்கிறேன், இந்த மாதிரிலாம் மனநிலை இருக்குது. கிராமத்தில் சிசிடிவி பற்றி அவேர்னஸே இல்லை. சிசிடிவி கம்பல்சரி எல்லா இடத்துலையும் போடணும், ஒய்ஃபை கம்பல்சரி போடுங்க, யூபிஎஸ்சில் கனெக்ட் பண்ணுங்கள் அதை சார்ஜரோட. ஏன்னா கரண்ட் ஆஃப் பண்ணிட்டு உங்கள் வீட்டில் ஆள் புகுந்துட்டா என்ன பண்ணுவீங்க, ஈபியில் விட்டு லைன் அறுத்துட்டு உள்ளே போனால் என்ன பண்ணுவீங்க? ஸோ எல்லா இடத்துலையும் பாதுகாப்பாக நம்ம இருக்கணுங்கிறது என்னுடைய கருத்து. சரி, இப்போ இந்த மாணவியை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா 10th நல்ல மார்க் எடுத்திருக்காங்க, 12th எக்ஸாம் எழுதிட்டு இருக்காங்க. இந்த ஒரு சமயத்தில் திட்டமிட்டு இந்த குழந்தையுடைய வாழ்க்கை வந்து இந்த இடத்தோட முடியணும் அப்படின்னு பிளான் பண்ணி யாராச்சும் கூட இருந்து காதல் தொல்லை இந்த மாதிரியான ஒரு விஷயங்களை நடந்திருக்குமா, இல்லை இது எப்படி சார் நடந்திருக்கும்? முதல்ல இதோடைய மூவ் எப்படி இருக்கு சார்? இதாவது இது வந்து நீங்கள் சொல்கிறது ஒரு ஆஸ்பெக்டுமா, இதுதான் நடந்திருக்குன்னு எப்படி சொல்ல முடியும் க்ரைமில்? நீ சொல்கிற மாதிரி இவன் நல்லா படிக்குது, இந்த பொண்ணு நல்லா படிச்சு நாளைக்கு காலேஜ் போயிடும், நம்மளை லவ் பண்ணாது, கல்யாணம் பண்ணிக்காது அப்படின்னுலாம் கெஸ்ஸிங். இறந்தது பிறகு நம்ம கதை கட்டக்கூடாது உட்காந்து. இதெல்லாம் எதனால் இறந்ததுங்கிற கன்க்ளூஷன் வரட்டும், போலீஸ் வாயால் சொல்லணும். அதை ஸ்டேட்மெண்ட்டாக அவங்க எஃப்ஐஆர் ரெக்கார்ட் பண்ணி கொடுக்கணும். அது வரைக்கும் நம்ம வாயை விடக்கூடாது. பல கதைகள் அள்ளி விடுவாங்க கிராமத்தில். கிணத்துல ஒன்று இறந்து கிடந்தா இது லவ் தொழில் செத்து போச்சு, இதெல்லாம் என்ன வாட் நான்சென்ஸ் ஸ்டாக். எப்படி ஊராவிட்டு பிள்ளைலாம் அப்படி பேசுறது? என்ன நடந்திருக்குன்னு பார்ப்போம். எதுவாக இருந்தால் தானே ஒரு உயிர் லாஸ் ஆகிருக்கு, நமக்கு உயிர் லாஸ் ஆகலையே. அப்போ அதுக்கான நியாயம் கிடைக்கணும்ல, நியாயம் கிடைக்க போராடணும். இதில் அரசியல் ஆக்கிக்கிட்டு அதை ஆக்கிக்கிட்டு இதாக்கிக்கிட்டு கவர்மெண்ட்டை குறை சொல்லிக்கிட்டு போலீஸை குறை சொல்லிக்கிட்டு, ஆனால் அந்த போலீஸ் தப்பு. கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தப்போ உன் பொண்ணு ஓடி போயிருக்குன்னு சொன்னது தப்பு. உடனடியாக ஸ்டெப் எடுத்துருக்கணும். ஸ்டெப் எடுத்துருந்தால் கண்டிப்பாக அதை காப்பாற்ற முடிஞ்சிருக்கும், குறைந்தபட்சம் சொல்கிறேன். அப்படி நடந்தது தான் சஸ்பெண்ட் பண்ணாங்க, பணி இடைநீக்கம் செஞ்சுருக்காங்க. ஸோ அது அவங்க மேலே டிபார்ட்மெண்டல் நடவடிக்கை எடுக்கணும். போலீஸ்னால் மக்களுக்கு ஒரு மேலே ஒரு கருணை வேணும். பயமாக இருக்குது போலீஸார், மக்கள் பயப்படுறான் போலீஸை கண்டா. என்ன எல்லா துறை மாரி நீங்களும் ஒரு துறை தானே. நான் சொல்ல போனால் மற்ற துறையோட நீங்கள் தான் ரொம்ப ஆக்சஸாக இருக்கணும் பப்ளிக்கிட்ட. மக்களோட வழியை வந்து சொல்லுவான், ஏழை எளிய மக்கள் வழியை வந்து சொல்லுவாங்க. கூட பொண்ணை காணமா, ஐயோ பொண்ணை காணுமா, டேய் வாப்பா பாரு, எங்கே போ, லைட் எடுத்துகிட்டு போ, ஜீப் எடுத்துகிட்டு போ பாரு அப்படின்னு சொல்லணும்ல. அது ஏன் சொல்கிறதில்ல? போ காலைல வருவா வீட்டுக்கு, எப்படி வருவா, பொண்ணுமாவா? எலெக்ஷன் நேரமா எல்லாம் அப்படியே ஃபயர் மாதிரி போயிட்டுருக்கு. எதிர்கட்சிகள் வந்து இதை பற்றி பேசுகிறாங்கன்னா பேசதாம்மா செய்வாங்க. ஏன்னா ஆளுங்கட்சியோட குறைய எதிர்கட்சி சொல்லி தான். நம்ம எதிர்கட்சியாக இருந்தப்போ எந்த கவர்மெண்ட் யோசிக்கிறோங்க, எல்லாருக்கும் கெட்ட பேர் தானம்மா. பொள்ளாச்சி பாலியல் சம்பவம் எவ்வளோ பெரிய பேக் ட்ராப் ஆகிடுச்சு ஏடிஎம்கே பீரியடுக்கு. ஸ்டெர்லைட்டில் 13 பேரை சுட்டாங்க, அது எவ்வளோ பெரிய பின்னாடி வந்துச்சு அந்த ஆட்சி. அதுக்கு சொல்ல வர்றேன், தப்பு யார் பண்ணாலும் தப்பு தாம்மா. இப்போ இந்த ஒரு வாரத்திலேயே எடுத்துக்கிட்டோம்னா எக்கச்சக்கமான பெண்களுக்கான இந்த பாலியல் செங்கல்பட்டில் ஒரு ரெப்பா, மதுராந்தகத்தில் வயசான பாட்டி முதற்கொண்டு நடந்திருக்கு, குழந்தைங்க முதற்கொண்டு நடந்திருக்கு. இந்த 1 வீக்ல இவ்வளோ நடக்குது அப்படின்னா இதெல்லாம் எந்த தைரியத்தில் சார் நடக்குது? யாருக்கா இருந்தாலுமே சரி சார். நான் தான் ஓப்பனாக சொல்கிறேம்மா, படித்த நம்ம இதோட விளைவுகளை தெரிஞ்சு நம்ம தான் பயப்பட வேண்டியது இருக்குது சட்டத்துக்கு. அதான் ஓப்பன். இதை பண்ணுனா எனக்கு இந்த தண்டனை கிடைக்குன்னு எனக்கு தெரியும். நான் ரேப் பண்ணால் என்ன தண்டனை, கொலை செஞ்சால் என்ன தண்டனை, திருடினா என்ன தண்டனை, எல்லாம் எனக்கு தெரியும். அதனால் நான் தப்பு செய்ய மாட்டேன். எனக்கு தெரிஞ்சதை டிவியில் சொல்கிறேன், உங்கள்கிட்ட செய்யாதீங்க, லைஃப் வீணாக போய்டும். இப்போ கண்டிப்பாக விளாத்தி குளத்தில் சிக்கினா அது வேறு மாதிரியான ரிசல்ட் போலீஸ் கொடுக்காதுன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? அவ்வளோ வெறி கொண்டு தேடிட்டு இருக்காங்க. ஏன்னா சஸ்பென்ஷன் வேறு நிறைய ஆகிப்போச்சு, மேட்ரு சென்சிட்டிவ் ஆகிப்போச்சு. வேட்டு சத்தம் கேட்குமா கேட்காதா? கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது தானே வேட்டு சத்தத்துக்கு. அதெல்லாம் நடக்குமா? வழிக்கு விழுவாங்களா விழ மாட்டாங்களா? இந்த கோவை விமான நிலையத்துக்கு பின்னாடி ரேப் பண்ணானுங்களே, சாகும் வரை ஆயில் தண்ணே, சிறையில் இருக்குது தண்ணே. ஏன்னா ஒரு மணி நேரம் ஒரு பொண்ணை வேட்டையாடினது உன் லைஃபே நீ உள்ளே தொலைக்கணும். ஞானம் செய்கிற 30 வருஷத்துக்கு ப்ரிவிலேஜஸ் கிடையாது. இங்கே நம்ம அண்ணா யூனிவர்சிட்டி மேட்ரு, விளாத்திக்குளமும் சென்சிட்டிவ் ஆகி போச்சு மேட்ரு. அக்யூஸ் ஏதோ 1 டேயில் கிடச்சிருந்தா மேட்ரு வெளியே தெரிஞ்சிருக்கு. அது மாதிரி அது ஃபினிஷிங் ஆகிடும். அத்தோட போதும்னு அத்தோட கிடைக்கல, இல்லை போலீஸ் ட்ரிகர் ஆகிட்டு, மீடியா ட்ரிகர் ஆகிட்டு, எதிர்கட்சி ட்ரிகர் ஆகிட்டாங்க. அப்போ கண்டிப்பாக அது சீரியஸ் தான் ஆகிட்டு.
அது இனிமேல் யார் அது தவறு செஞ்சுருந்தாலும் மன்னிக்க மாட்டாங்க, நடவடிக்கை இருக்க தான் செய்யும். அதெல்லாம் சும்மா சொல்லுவாங்கம்மா, கட்சிக்காரங்கன்னா விட்டுருவாங்க அது இதுலாம், அப்படிலாம் இல்லைம்மா. சென்சிட்டிவான மேட்லாம் யாரும் விட்டுட்டுலாம் தேட மாட்டாங்க, எல்லாம் இறங்கி தேடிட்டு தான் இருக்காங்க, வெறி கொண்டு தேடிட்டு இருக்காங்க. மக்கள் போராட்டம் வேறு ஓயலை, அப்போ இதுக்கு முறை எப்படி விட முடியாது, மேட்ரு ஆஃப் பண்ண முடியும். இப்போ இன்னும் இன்னைக்கு காலையில் வந்து இன்னும் ஒருத்தர் வந்து சிக்கியிருக்காரு, அவரையும் கூப்பிட்டு அந்த விசாரணையில் வந்து நடத்திட்டு இருக்காங்க. நல்ல முறையில் விசாரணை நடந்து டிஎன்ஏ டெஸ்ட் வேறு டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கிறாங்க. ரொம்ப போலீஸ் அதான் ஹைகோர்ட் பாராட்டியிருக்குமா, நல்லா பண்ணியிருக்கீங்க. ஏன்னா டிஎன்ஏ டெஸ்ட் வந்துமா அந்த பெண்ணுடைய ஜட்டியையும் பேக் பண்ணி சேவ் பண்ணணும், அட்டாப்சி. ஆணுடைய செமனையும் உடனே எடுக்கணும், பெண்ணுடைய உடல் உறுப்புகளில் செமன் சதுரி இருந்தாலும் உடனே எடுக்கணும். ஜட்டியெல்லாம் வந்து பாதுகாக்கப்பட்ட பொருள். இது எல்லாத்தையும் உள்ளாடை, ஜட்டி மீன்ஸ் உள்ளாடை, வாட் எவர் இட் இஸ், உமீஸ், வேறு ஏதாவது நைட்டி, அந்த ட்ரெஸ்ஸு, அதை இப்போ பாதுகாக்கணும். அப்போ தான் செமன் தெரியும், ட்ரையல் அப்போ தான் நிற்கும். ஒரு அக்யூஸ் ஒரு வழக்கு வந்து சுப்ரீம் கோர்ட் விடுதலை பண்ணுச்சுமா, தூக்கு தண்ணி விடுதலை பண்ணுச்சு, செட்டசைட் பண்ணுச்சு தமிழ்நாட்டு கேஸை. கடைசியாக என்ன ஆச்சுன்னா, இந்த போலீஸ்காரங்க 3 மாதம் கழிச்சு விருந்தம்பி டெஸ்ட்டுக்கு எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஆஃப்டர் 3 months, மார்ச் எடுத்து ஏப்ரல் மே ஜூனில் அடிச்சு போயிருக்கானுங்க, மேட்ச் ஆகல. அந்த பெண்ணுடைய உள்ளாடைகள், அந்த குழந்தையோட உள்ளாடைகளை பாதுகாக்க தவறிட்டாங்க, செட்டசைட் பண்ணிச்சு சுப்ரீம் கோர்ட். என்ன பண்ண முடியும், ஆதாரம் கிடையாது, ஒன்றுமே இல்லை. இவன் தான் ரேப் பண்ணாங்கிறது ஏதாவது நீ ஆதாரம் கொடு, ஒன்றுமே இல்லை. தூக்கு தண்ணி கொடுத்த கேஸ் விடுதலையாச்சு. விடுதலை சொல்லிட்டு தான் பேர் ஊரெல்லாம் சொல்ல, ஓகேவா? விடுதலை ஆனது பிறகு சொல்லக்கூடாது, நான் சொல்லக்கூடாது, சட்டம் படிச்சு நாம சிவிலியன் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும், புரிஞ்சுங்க. அதுக்கு ஒன்று இல்லை. அப்போ கூட நிறைய பேர் எதிரடி தர்க்கம்லாம் வச்சாங்க. பட் நான் அந்த ஜட்ஜ்மெண்ட்டை வச்சேன், இதுதான் நடந்திருக்கு, ஜட்ஜ்மெண்ட் இருந்தார், காப்பியாக எடுத்து காமிச்சேன். ஏன்னா ஆதாரங்கள் வரும். இப்போயும் காவல்துறை நான் பாராட்டுறதுக்குன்னா, இப்போ அதை எடுத்து தொலைஞ்சிங்கன்னா உடனே செமன் ஏவாப்பட்ட இடத்து பேர் எடுத்து என்ன ஆக போகுது, ட்ரையலே நிற்காதுமா. நம்ம சென்சிட்டிவாக லோயர் கோர்ட்டில் கொடுத்துருவாங்க, சுப்ரீம் கோர்ட்டில் நிற்காது. ஆதாரமே இல்லாமல் ஒருத்தங்க எப்படி தண்டனை கொடுக்குறதுன்னு கேட்கும் சுப்ரீம் கோர்ட். எந்த கனெக்டிவிட்டியும் இல்லை. ஒரு கேஸில் ஒரு கட்டப்பையில் குழந்தை எடுத்துகிட்டு போயிட்டான், எஃப்ஐஆர் ஃப்ரேம். கட்டப்பைக்குள்ளே குழந்தை இருந்ததுன்னு நீ என்ன ப்ரூவ் பண்ணிக்க, வேறு என்ன ஆதாரம்? ஒரு கட்டப்பையை தூக்கிட்டு போனான், ரைட்டு, எல்லாம் ஒத்துக்குறோம். ஏன் கட்டப்பைக்குள்ளே குழந்தை இருந்ததுன்னு என்ன ஆதாரம் இருக்குதுன்னு கேட்குறாங்க. பதிலே இல்லை நம்மள்கிட்ட. ஏன்னா இன்றைக்கி விளையாட்டு கிடையாது, சர்ஜரி பண்ணுற மாதிரி தான். உடனே மயக்க மருந்து கொடுத்தாலும் சர்ஜரி பண்ண முடியாது. முதல்ல உடம்பு மயக்கம் தாங்குதுன்னு பார்க்கணும்ல, அது தனி மயக்க டாக்டர் வருவார், லங்ஸ் டாக்டர் வருவார், ஹார்ட் டாக்டர் வருவார், வேறு எதுவும் பிரச்சனை இருக்கா, பிபி எல்லாம் கேட்டு தானே பண்ணுறாங்க. ஜட்ஜ்மெண்ட்டும் அப்படி தான் பண்ண முடியும். ஸோ இந்த விளாத்துக்குளம் மேட்ரு பக்கா அட்டூழியம், மனித குலத்துக்கு இது அவமானம். இந்த மாதிரி சொசைட்டியில் நம்ம இருக்கிறோங்கிறதே நம்ம வெக்கப்படணும். எவ்வளோ ரேப்பா, நம்ம ரேப்பை பற்றி நிறைய பேசியிருக்கோமா, பேசாத கேஸ் இல்லை. பட் இது எதுக்காக நடந்தது? வேறு மர்டர் பண்ணிட்டு ரேப் பண்ணி அதை கன்ஃபியூஸ் பண்ணிட்டு போகிறதா? மர்டர் பண்ண மோட்டிவேஷன் வேறவா இருக்கும், ரேப்பை பண்ணி கன்ஃபியூஸ் பண்ணி விடுறது. குழம்பிக்கிட்டு இருப்பாங்க, ஏன் ரேப் பண்ணான்னு. மற்ற மர்டர் வேறு சீக்வன்ஸ் நடந்துருக்கும். ஆனால் போலீஸ் எக்ஸ்பர்ட் இருக்காங்க, நம்ம இப்போ எதுவும் பேசி கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம். ரிசல்ட் வரட்டும், கண்டிப்பாக பேசுவோம். கண்டிப்பாக. நன்றி சார், இவ்வளோ நேரம் ஒதுக்கி இத்தனை விஷயம் கூட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. சார் இதே ஆஃப் பண்ணு, அதே ஆஃப் பண்ணு, ஒரு இன்ட்ரா மட்டும் கொடு, இதே ஆஃப் பண்ணு. அவனுக்கு ஃப்ரேம் வேண்டியில்லை. மெட்ராஸ் டவுன் பஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய 2 இன்ட்ராவோட வச்சு வாங்கிட்டேன். மெட்ராஸ் டவுன் பஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட அட்வொகேட் தமிழ்வேந்தன் அவர்கள். அது போது 2 கேட்டு வச்சுக்கோ. மெட்ராஸ் டவுன் பஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட அட்வொகேட் தமிழ்வேந்தன் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காரு. வழக்கம் போல சமூகத்தில் நடந்த நிறைய விஷயங்களை பற்றி ஷேர் பண்ண போறாரு. வணக்கம் ஐயா. வணக்கம்.